සමහර අයට රිදෙනවා අල්ලස දූෂණය වංචාවට லஞ்ச ஊழல் மோசடிகளோடு தொடர்புபட்டவர்கள் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்கும் போது நிபுணத்துவம் வாய்ந்த விசாரணை அதிகாரிகளுக்கு அவதூறு ஏற்படுத்தும் போது அவர்களுக்கு வலிக்கும் போது சில விடயங்களை முன்வைக்க முன்வருகின்றனர். இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும் போலீஸ் திணைக்களத்தை எந்த நிலைக்கு இட்டு சென்றிருந்தார்கள் என்பது தொடர்பில் நன்கு தெரியும். 186 போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளை நியமிக்கும் போது 180 பேர் வரை அந்த அரசியல் கட்சிகளில் தொகுதி அமைப்பாளருக்கு வேண்டியவரையே நியமித்தார்கள். அவ்வாறு இருந்த போலீஸ் திணைக்களத்தை அரசியல் செயற்பாடுகளில் இருந்து நாம் விடுவித்துள்ளோம். போலீஸ் சேவை ஆணைக்குழுவுக்கு எந்தவித அரசியல் தலையீடுகளும் இல்லை. போலீஸ் திணைக்களம் சிறப்பாக செயற்படுகின்றது, வினைத்திறனாக மாறியுள்ளது. ஹார்பர் வியூ ரெசிடென்ஸ் வீடமைப்பு திட்டத்தில் 350 வீடுகளை போலீஸ் அதிகாரிகளுக்காக பெற்றுக் கொடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்திய உதவியின் கீழ் 130 சிங்கிள் கேப்கள் கிடைக்கப்பெறவுள்ளன. 750 மோட்டார் சைக்கிள்களை போலீஸ் நிதியத்திலிருந்து பெற்றுக்கொள்ள சகல நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொண்டுள்ளோம். சீருடை மற்றும் பாதணிக்காக போலீஸ் அதிகாரிகளுக்கு கொடுப்பனவை வழங்க அமைச்சரவை நேற்று தீர்மானித்தது. அதன் அடிப்படையில் 7000 ரூபாய் கொடுப்பனவு போலீஸ் அதிகாரிகளுக்காக 1100 மில்லியன் ரூபாய் 2025ஆம் ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் அந்த அதிகாரிகளுக்கு நாம் அதனை வழங்க உள்ளோம். விளையாட்டுத்துறைக்கான பாதணி ஆடைகளுக்காக தொகை ஒன்றை பெற்றுக் கொடுக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. போலீஸ் துறைக்காக வேறு சம்பள முறை ஒன்றை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அது தொடர்பில் குழு ஒன்று நியமிக்கப்படவுள்ளது. அதன் தீர்மானம் கிடைக்கப்பெற்றது. 2026இல் அதனை நடைமுறைப்படுத்த நாம் நடவடிக்கை எடுப்போம். 28,000 வெற்றிடங்கள் உள்ளன. போலீஸ் சேவைக்கு உள்வாங்குவோரின் தகமைகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். පොලිස් සේවාවට බඳවා ගැනීමේ සුදුසුකම අපි ඉහළ දැමීමට කටයුතු කරනවා. ගරු සභාපතිතුමිය අපි පැහැදිලිව මතක් කරන්න ඕනේ ආණ්ඩුවට අද රටේ පුරවැසියාගේ ආරක්ෂාව වගේම රටේ ජාතික ආරක්ෂාව පිළිබඳව යම් චකිතයක් මේ රටේ ජනතාව තුළ තියෙනවා. ඒක ඔබතුමාලට අර්ථකථනය කරන්න පුළුවන් සංවිධානාත්මක අපරාධ කණ්ඩායම් අතර වෙන අර්බුදයක් කියලා. මෙතුමාලාගේ පාතාල සම්බන්ධතාවත් මේ වෙනකොට இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய பல்வேறு தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் 8ஆம் மாதம் 30ஆம் தேதியின் பின்னர் 756 ரக துப்பாக்கிகள், T81 ரக ஆயுதம் 1, 6 பிஸ்டல்கள், 9 ரிவால்வர்கள், வேறு 2 ஆயுதங்களும் 909 தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. செவ்வந்தியை அழைத்து வந்து என்ன செய்தார்கள் என்று கேட்டார்கள். அரசியல்வாதிகளுடன் உள்ள தொடர்புகளை அவர்களூடாக பெற்றுக் கொண்டுள்ளோம். அது தொடர்பான விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. සම්මතා පවත්වාගෙන දැන් ඒ සම්මත අපි ඉදිරියට කියන්න විමර්ශනයක් කරලා කියන්න සොත්තුපාලිගේ පුතා කාගාවද වැඩ කරන්න කියලා කියන්න පුළුවන්.